ஆணி மாதம் ஆயில்யம் அன்று தில்லையில் சிவபெருமான் அந்தணர் வடிவம் தாங்கி திருநீறு பூசி மாணிக்க வாசகர் தங்கியிருந்த மடத்திற்கு வந்தார். வந்தவர் மாணிக்க வாசகர் பெருமானிடம் தாங்கள் பாடிய திருவாசகத்தை நீங்கள் ஒருமுறை சொன்னால் அப்படியே ஓலைச்சுவடிகளில் எழுதிக் கொள்கிறேன் என்றார். மாணிக்க வாசகர் 51 பதிகங்கள் கொண்ட திருவாசகத்தின் 658 பாடல்களையும் சொல்ல சொல்ல பெருமான் எழுதி கொண்டார். எழுதி கொண்ட திருவாசகம் அடங்கிய அத்தனை ஓலைச்சுவடிகளையும் பெருமான் நடராசர் சன்னதி முன்பு வைத்துவிட்டு மறைந்து விட்டார். மறுநாள் தில்லைவாழ் அந்தணர்கள் கூத்த பெருமான் சன்னதியில் ஓலைச்சுவடிகளை எடுத்து பார்த்தனர். அதன் கடைசி ஓலையில் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என கையொப்பமிடப்பட்டிருந்ததை பார்த்து திகைத்து மாணிக்க வாசகர் தங்கியிருந்த இடம் சென்று நடந்தவற்றை கேட்டு அவரை அழைத்து வந்து அதன் பொருள் யாது என கேட்டனர். மாணிக்க வாசகர் மந்தகாச புன்னகையுடன் நடனக்கோல பெருமானை காட்டி அனைத்துக்கும் இவர்தான் பரம்பொருள் என்றார். அடுத்த நொடி பெருமான் அருகே ஒரு ஒளி தோன்றியது. அதை நோக்கிய வண்ணம் உள்ளே சென்ற மாணிக்க வாசகர் சிவபெருமானிடம் இரண்டர கலந்தார்.